எங்கடா மூச்சரைக்க விடுற? மேலத்தெருல புலி வந்திருக்கு. அவசரமா எங்க ஆத்தா கிட்ட சொல்ல போறேன். மேலத்தெருவுல புலியா? சித்தப்பு, உங்க துப்பாக்கிக்கு வேட்டை வந்துருச்சு. புலி போருக்கு போற நீங்க வெற்றியோட தான் திரும்பணும். நீங்க திரும்பி வரும்போது உங்களை நான் புலியோட தான் பார்க்கணும். கவலைப்படாத சிகப்பி, முன்வைத்த காலை பின் வைப்பது எங்கள் பரம்பரையிலேயே கிடையாது. நான் புலியோடு தான் வருவேன். ஜெய் ஜக்கம்மா! வெற்றியோட வர. பாத்தீங்களா சித்தப்பு, தெருவே காலியா கிடக்கு. புலி பயந்துட்டு எல்லாம் வீட்டுக்குள்ள கிடக்காங்க. புலி என்னடா புலி? ஒரே போல்ல ஸ்மார்ட் அவுட் பண்ற பார். சித்தப்பு ஒரு கண்டிஷன், தோலை நீங்க எடுத்துங்க, புலி பல்லைய கட்ட கொடுத்துருங்க. புலி மசர கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் அப்படியே பாடம் பண்ணி ஞாபகார்த்தமா வீட்டுல வைக்க போறேன். எங்கடா புலி? சீக்கிரம் சீக்கிரம். Hey, come on, tiger, come on, tiger, come on. அது நாயே. ஐயோ, பூனை. Come on, come on, come on, come on, come on. Oh, no this side. எங்க போச்சு? சித்தப்பு, இங்கதான் உருமல் சத்தம் கேக்குது. புலி இங்கதான் பதுங்கி இருக்கணும். ஊருக்குள்ள புலி வந்துச்சுன்னா அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். புலி நக்குனால நீ செத்து போயிடுவ. உனக்கு புலி மாதிரி ஒரு குழந்தையா? தப்பு தப்பா காட்டுற. ஓடியாங்க ஓடியாங்க. சித்தப்பு, இங்கதான் புலி வாசனை அடிக்குது. பக்கத்துல தான் பதுங்கி இருக்கும். பார்த்த உடனே சுடு புலி. ஐயோ, சுட்டாங்க சுட்டாங்க சுட்டாங்க. புலி புலி, நீ எங்க புலி? பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். இல்ல, நீங்க இருக்கீங்க. இதுக்குள்ளதாங்க இருக்கு. உங்களுக்கு எத்தனை கிலோ வேணும்? அட பாவிங்களா, புலி அடிச்சு கறியாக்கி அதை கிலோ கணக்குல விற்க ஆரம்பிச்சிட்டீங்களா? கொட்டை எடுத்தது வேணுங்களா, கொட்டை எடுக்காது வேணுங்களா? ஓ, அத வேற எடுத்துட்டீங்களா? ஐயோ, குழப்புறீங்களே. இது குழம்பு புளிங்க. என்னது குழம்பு புலியா? இங்க ஒரு குழப்பு புலிய கூட இருக்கிறான். ஏண்டா, காட்டு புலிய காட்டுறான்னா வீட்டுல பொம்பளைங்க கரைக்கிற புலிவா காட்டுற? உன்னை டேய் ஓடாத ஷூட் பண்ணிடுவேன். பல்ல புடுங்கின பாம்பாட்டம் பிரேக்க புடுங்கின கார் ரெடியா இருக்கு. காலையில சீக்கிரமாவே கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா இன்னும் வரவே இல்ல. எப்படியும் பிரேக்க புடுங்கின கார்ல ஏறி போய் சாக போறா. சாகிறது கொஞ்சம் லேட்டா தான் சாகட்டுமே. நம்ம பிளான் சக்சஸ். கிளம்பி வரோம். இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது மரம் கூப்பிட்டுச்சு, நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். மரம் கூப்பிட்டுச்சா? இல்ல, இந்த அழகான வீட்டுக்கு முன்னாடி இந்த மரம் டிஸ்டர்பா இருக்கேன்னு அத கொஞ்சம் தள்ளி வைக்கலாம். நீங்க ஒரு கை போடுங்க. அங்க இல்ல, இங்க இங்க போடுங்க. இங்க அமிக்கி போடு. போடு போடு. அப்படி போடு. தள்ளி போடு. மரத்தை தள்ளியா என்ன தள்ளியா? சும்மா பாட்டி, கூட்டம் கோப்புல கை கால் பண்றதா அட்ஜஸ்ட் பண்ணிக்க. போடு. ஐலஸ்தா 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 பாட்டி. எப்பா தம்பி, நீ வேற டென்ஷன் ஆகாத. என்ன பாக்குறீங்க? இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் உங்க பேத்திய வித் சாரி லுக்கிங்க. அது சின்ன மகாலட்சுமி, நீங்க பெரிய மகாலட்சுமி. டோட்டல் ஃபேமிலி மகாலட்சுமியா? எஸ், யூ போத் ஃபாலோ மீ. பாட்டி, நான் ராதாவோட மேரேஜ் போயிட்டு வரேன். ஜாகிரதையா போயிட்டு வாமா. போயிட்டு எங்க வர்றது? அப்படியே போக வேண்டியதுதான். அதானே. பை பை. நீ தனியா போகாதேமா, துணைக்கு ராஜாவை கூட்டிட்டு போ. ஐயோ இல்லங்க, எனக்கு இங்க ரொம்ப வேலை இருக்குங்க. ஆடிட்டர் ஆபீஸ்ல போய் அக்கவுண்ட் பார்த்து, அக்கவுண்ட் ஆபீஸ்ல போய் ஆடிட்டர் பார்த்து போயிட்டு வந்து பாத்துக்கலாம். போயிட்டு வந்தா தானே பார்க்க முடியும். அங்கேயே பாத்துக்க. சொல்றேன், நீ போ ப்ளீஸ். வாங்க ராஜா. வேணாயோ, என்ன மாட்டி விடுறவனே அவ்வளவு சந்தோஷம். போமா, போ, ஜாலியா போக. ரெடி வர ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா. சாப்ட் க்ளோஸ். ஃபுல் செட்டில்மெண்ட் நமக்கு தான். பாட்டி, பாலை ரெடி பண்ணு. பாய் பாய் பாய். பாட்டி, ரஞ்சித்துக்கு குன்னூர்ல ஏதோ ஒரு அவசரமான வேலை இருக்குன்னு சொன்னாரு. அவரையும் வர சொல்லுங்க. நான் எப்ப சொன்னேன்? சொன்னீங்க. ஐயோ பொய்யே, நான் இந்த கார்ல போக. ஐயோ பாட்டி, எனக்கு வேலை எல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த தூண்ல நாய் மாதிரி கட்டி வச்சு 3 வேளை கஞ்சி ஊத்துங்க. ஆனா இந்த கார்ல மட்டும் ஏத்தி விடாதீங்க. கஞ்சிக்கு எதுக்குப்பா ஃபீல் பண்றேன்? கார்ல வா, பாலே ஊத்துவாங்க. அதான் நான் மாட்டேங்கிறேன். ஆண்டி, இவருக்குன்னு தனியா ஒரு கார் வைக்க முடியுமா? பெட்ரோல் செலவு என்ன ஆகுறது? அதானே நான் அப்ப மரத்தையே தள்ளுங்க. ஒன்னாவே வந்தா ஒன்னாவே போலாம். வாப்பா போலாம். ரைட். கொஞ்சம் ஸ்லோவா. ஏமா இவ்வளவு வேகமா போற? கொஞ்சம் மெதுவா போக கூடாதா? காலேஜ்ல நடந்த கார் ரேஸ்ல ஜெயிச்சு தானே இந்த காரையே வாங்க. This is nice car.
வெரி ஸ்பீடா போகும்போது நாம என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அதோட சேர்ந்து நம்மளும் போயிட வேண்டியதுதான். நீங்க தான் இப்படி பயப்படுறீங்க. அவரை பாருங்க எவ்வளவு தைரியமா இருக்காருன்னு. எஸ், நான் ரொம்ப தைரியமா இருக்கிறேன். வேற என்ன பண்ண முடியும்? தங்குதிர வேண்டியதான். ஐயோ, பிரேக் பிடிக்கல. இருந்தா தானே பிடிக்கிறது. அதான் பிடிக்காச்சு. ஐயோ ரோடு. ஐயோ கீழே தாங்கி இருக்கு. ஐயோ பாத்துமா பாத்தா. ஐயோ கூட்டத்தோட கூட்டமா போக வேண்டியதா இருக்கு. ஐயோ ட்ரம்பட் வர வாசிக்கிறாங்களே. மாப்பிள்ள செத்தானா? பார்ட்னர், அந்த ஆயுஸ் ரேகை கெட்டியா இருக்கேன். எனக்கு நல்லா கெட்டியா பிடிச்சிங்க பார்ட்னர். ஆமா. ஐயோ மாலையை போட்டாங்களே. ஐயோ, சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நான் அழுது கொண்டே சிரிக்கின்றேன். ஐ, எனக்கு சந்தோஷமா இருக்குது. ஐயோ பணத்தை தூக்குறவனும் பணமாக போறானே. யாரா நீ? தள்ளுறா. எங்க காருக்குள்ள வந்து விழுந்துட்டியா? யாரா நீ? ஐயோ போனா போனா சொல்ல கேடா. டேய் என்ன விடுறா. பாட்டம் விட்டுறா கப்பா. டேய் விடுறா. என்ன உன்னை விட மாட்டேன்டா நானு. இரு ஆடாம நெத்திய காட்டு. இன்னும் அந்த பழக்கத்தை நீ விடவே இல்லையா? பழைய பாதை. அவசரப்படாதடா, எல்லாம் சேர்ந்து போலாம். ஐயோ, குணத்தோட ஒரு நாள் பேட்டி கொடுக்கிற அளவுக்கு என் நிலைமை ஆளாகி போச்சு. ராஜா, நீ யாரு பெத்த புள்ளையோ செத்து என்ன காப்பாத்துற. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ். ஏண்டி கதவு திறக்க இவ்வளவு நேரம்? மெதுவா பேசுங்க. நீ மெதுவா பேசுங்கன்னு சொல்றத பார்த்தா எவன்டா வீட்டுக்குள்ள? ஐயோ, கத்தாதீங்க. எதுக்கு நீ மெதுவா பேசணும்? எதுக்கு நான் மெதுவா பேசணும்? நான் உன் புருஷன்டி, நான் உன் புருஷன். தொட்டு தாலி. என்னது கழுத்துல தாலியை காணோம், நெத்தியில பொட்டை காணோம். கஷ்டமா இருக்குன்னு கழட்டி வித்துட்டியா? ஐயோ, ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறேன்? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த அநியாயத்தை நான் எதுக்கிட்டு கேட்கணும்? இப்ப ஊரை கூப்பிடுறேன், அவங்களே கேட்கிட்டு இந்த நியாயத்தை. ஐயோ, சத்தம் போட்டு காரியத்தை கெடுத்துறீங்க போல இருக்கே. கிட்ட வாங்க, காதை காட்டுங்க. அதனால நம்ம ஊர் வழக்கப்படி செத்து போன ஒத்தமீச குப்புசாமியோட பொண்டாட்டிக்கு 5 ஏக்கரா நிலமும் தங்கறதுக்கு வீடும் கொடுத்துடலாம். அவ அதை வச்சு பொழைச்சுக்க வேண்டியதுதான். ஜெய் ஆக்கச்சூடு ஜுருவரப்பாய். சாமி எங்க இருந்து வர்றீங்க? ஐஸ் வெள்ளியங்கிரி மலையிலிருந்து. சாமி அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? நின்னு தாடி வளர்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு வேண்டியதை மட்டும் கேளு. சாமி ஐஸ் வெள்ளிங்கிரி மலைன்னா அது இமயமலை மாறிங்களா? நீ சொல்றது சாதாரண ஐஸ் மலை, நான் இருந்தது சேமியா ஐஸ் மலை. கலர் கலரா இருக்குமே அதான். சாமி இந்த ஊருக்கு என்ன விஷயமா வந்தீங்க? இந்த ஊர்ல குப்புசாமின்னு ஒருத்தர் இருந்தானே, அவனை பாக்குறதுக்கு வந்தேன். அவர் உங்ககிட்டயும் கடை வாங்கிட்டாரா? திருப்பி வாங்க முடியாது, அவர் செத்து மாசம் 1 ஆகுது. டேய் ராமசாமி. சாமி என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆக்கச்சூடு ஜுருவரப்பாய். என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? பெரிய பெரிய சாமிக்கெல்லாம் ஞான கண்ணுல எல்லாமே தெரியும். என்னங்க சாமி? ஆமா வாங்க. இப்படி உங்க 2 பேருக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஏன் குழந்தை பிறக்கலன்னு தெரியுமா? தெரியாதுங்க சாமி. உன் புருஷன் அடுத்தவங்களை குறை சொல்றதை என்னைக்கு நிறுத்துறானோ அன்னைக்கு தான் பிறக்கும். சரியா சொன்னீங்க சாமி. சாமி யாருங்க? ஐஸ் வெள்ளியங்கிரி மலை ஆக்கச்சூடு ஜுருவரப்பாய் அப்புசாமி. செத்து போனதா சொன்னாங்களே குப்புசாமி, அவனோட அண்ணன். ஆமா, அவன் செத்து போனது என் ஞான கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவி செய்யலாமேன்னு
சௌக்கியமா இருக்கீங்களா? நேரத்துக்கு வட்டி விட்டாங்களா? பொண்ணு தாயி சாமியார கவனிச்சியா? ஏய் உள்ள என்னடா? செத்து போன குப்புசாமி சத்தம்ல கேக்குது. சாமி இங்க ஏதாவது சத்தம் வந்ததா? என்ன சத்தம்? செத்து போனானே குப்புசாமி, அவன் ஆவி இங்கதான் இருக்கு. அவன் பேசுற மாதிரி இல்ல. ஆவி பேசுறடா, அடியன் தான் பேசுறேன். அப்படிங்களா? அவரு குரல் மாதிரியே தான் உங்க குரலும். அண்ணேன்னு சொல்லுவது எல்லாரும் நம்பிட்டாங்க. எல்லாரும் நம்பிட்டாங்களா? போடா, நானும் பாக்குறேன். அடிக்கடி எதுக்கு இங்க வந்து அவளை பார்த்து நீ பல்லு இழிக்கிற? சாமி நான் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு ஆசை. தனித்தோட பேச. சாமி புருஷன் செத்து போனதும் ஊர் வழக்கப்படி வீடு நிலமும் கொடுத்தாங்க. ஒரு சரியான ஆம்பளை துணை இல்லாம அந்த குப்புசாமி பொண்டாட்டி இருக்காரு. என்னமா காசை செலவழிக்கிறா தெரியுமா? சாமி ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும். ஆத்துல போடுறதே மடத்தனம், அதுல என்னடா அளந்து போடுறது? போடா. சுவாமி விதவைக்கு மறுவாழ்வு கொடுக்கறத பத்தி என்ன நினைப்பீங்க? டேய், அது ஒரு முழு ஆம்பளை பேச வேண்டிய பேச்சுடா. நீ உருட்டி வச்ச களிமண் நாட்டு இருந்துகிட்டு உனக்கு எதுக்கு இந்த நினைப்பெல்லாம்? மரியாதையா போயிரு, இல்லன்னா மந்திரம் போட்டே கொன்னுடுவேன். போடா போ. ஏய் எதுக்குடா இதெல்லாம் கொண்டு வந்து போடுறீங்க? ஜமீன்தார் கொடுத்தனுப்புனாரா? இல்லைங்க சாமி, அவரே இங்க வர்றாரு. எங்கடா? அங்க பாருங்க சாமி. அவர் எதுக்கு இங்க வர்றாரு? ஐயோ கூப்பிடுங்க. டேய் பேசுறத பார்த்தா நம்ம குப்புசாமி மாதிரி தெரியல? ஆமாண்ணே. ஒய் ஆக்கச்சுலு ஜுலுவரப்பாய், நான் குப்புசாமி இல்ல, அவனோட அண்ணன் ஐஸ் வெல்லிங் அப்புசாமி. ஒய் டேய் புளியங்கட்ட அண்ணே, எப்படிடா இவ்வளவு நிலத்துக்கு தாடி வெள்ளையா வளர்ந்துச்சு? நம்ம சவரக்கட்ட சுடலமுத்துவ கேட்டா கரெக்டா சொல்லுவான். நான் வேணா போய் கூட்டி வந்துட்டுமா? வேணாம் வேணாம், நானே சொல்றேன். அது வந்து இது வந்து தானா வளர்ந்தது. என்ன விஷயமா வந்திருக்கேன்னு சீக்கிரம் சொல்றீங்களா? நான் ஆத்து குளிக்க போறேன். வாங்க சாமி, நம்ம பேசிக்கிட்டே போலாம். இல்ல இல்ல வேணாம் வேணாம், நான் குளிக்கும் போது ஜெகஜாலம் பண்ணுவேன். அதை யாரும் பார்த்தா எனக்கு பாவம் பிடிச்சுக்க. சீக்கிரம் சொல்லுங்க, நான் குளிக்க போகணும். சாமி என் அத்தை பொண்ணு மேல உசிரியே வச்சிருக்கேன். அவளும் அப்படிதான் இருந்தா, ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே மாறிட்டா. நான் என்ன சொன்னாலும் கோச்சுக்கிறான். அவ மனசு மாறின சாமி, அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. யோசனையா? ஏன் சாமி அழுகுறீங்க? உங்க கஷ்டத்தை நினைச்சு கடவுள் கிட்ட நானே அழுது வேண்டிக்கிறேன். அப்படின்னு அழுங்க சாமி. ஏதாவது சொல்லுன்னு எந்திரிச்சு போக மாட்டான் போட்டிருக்கேன். இது நான் ஒரு மந்திரம் சொல்லி தரேன். அந்த பொண்ணு குடிச்சிட்டு வரும்போது அந்த மந்திரத்தை சொல்லி கட்டி பிடிச்சீங்கன்னா அதுக்கு உங்க மேல ஆசை வந்துடும். என்ன 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 மந்திரம் சாமி? அது இஷ்டல்லக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும். புடிங்க. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? அதான் சொன்னேன். இஷ்டல்லக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யான்னு சொல்லி கட்டி பிடிக்கணும். ரொம்ப சந்தோஷம். இந்தாங்க சாமி காணிக்க. வேணாம், வாங்கிக்கிறேன். நான் வரேன் சாமி. ஐயோ, காலை வேற தொட்டு கும்பிட்டு போறானே. அடியே அடியே, வசமா நான் மாட்டிட்டேன்டி. ஜமீன்தார் என் குரலை கண்டுபிடிச்சிட்டாண்டி. அடியே சீக்கிரம் ஆடி. ஏய்யா, ஜமீன்தார் கிட்ட ஏதாவது சொல்லி மாட்டிக்கிட்டியா? ஆமாண்டி, ஏதோ உளர்ன. அத மந்திரம் நினைச்சிட்டு கையில பணத்தை வேற கொடுத்துட்டு போயிட்டான். எப்படி திரும்பி வருவான்? ஐயோ, நான் வசமா மாட்டிக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அம்மா ஐயோ. ஏண்டி குத்துக்கலாட்டு நிக்கிற? ஏதாவது யோசனை சொல்லேண்டி. ஐயோ அம்மா, யப்பா. பயப்படாதியா, ஒண்ணு செய்யலாமா? நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊரை விட்டு ஓடிடலாமா? ஏய், ஓங்கி மூக்கு மேலேயே குத்து. ஊரை விட்டு ஓடினா வீடு நிலம் கூடவே ஓடி வருமா? யோசனையா சொல்ற? அதுக்கு தானடி நான் இத்தனை பாடுபட்டேன். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, ஒரு அருமையான யோசனை. கரட்டூர் மலை மேல ஒரு நிஜமான சாமியார் இருக்காராம். அவரு கூடு விட்டு கூடு பாயிற வித்த தெரிஞ்சவரா. நான் இந்த நாக்கு துருத்திய நைசா பேசி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் அந்த வித்தைய நான் கத்துக்கிட்டு
நாக்கு துருத்தி உடம்புக்குள்ள நான் நுழைஞ்சுக்குவேன், ஏன் உடம்புக்குள்ள நாக்கு துருத்தி நுழைஞ்சுக்குவான். ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டயே நான் நாக்கு துருத்தியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் 5 ஏக்கர் நிலமும் இந்த வீடு நம்மகிட்டயே இருக்கும். நான் யாரு? நாக்கு துருத்தி. நாக்கு துருத்தி யாரு? அவரு நீங்க. பொழைச்சுக்குவேன். டேய் அது என்னடா மந்திரம்? ஆலமக்கற காலமக்கற ஐயா வந்துருச்சு. இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலா கோபுர கொய்யா ஐயா. இஸ்தலக்கடி லாலா சுந்தரி கோலாக்கு அப்புறம் கொய்யா. ஏன் சாமி அந்த சாமிக்கு மூஞ்சி பூரா முடி முளைச்சிருக்கு? சும்மா வாடா, அவர் பெரிய சாமி, எல்லாம் தவத்தோட மகிமை. என்ன எதுக்கு சாமி கூட்டிட்டு வந்தீங்க? உனக்கு குப்புசாமி பொண்டாட்டி மேல ஆசை இருக்கா இல்லையா? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கணுமா வேண்டாமா? அப்படின்னா கம்முனு வாடா. ஏன் சாமி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவரை ஏன் பார்க்கணும்? கல்யாண செலவுக்கு அவர்கிட்ட 5-10 கடன் வாங்கலான்னு தான். ஏய், ஏற்கனவே நீ அசிங்கமா இருக்கிற, ரொம்ப தொல்லை பண்ண, சாமியார்கிட்ட சொல்லி அவர் மாதிரியே உனக்கு மூஞ்சில முடி முளைக்க வச்சிருவேன். போடா, அடிவாரத்துல போய் நில்றா. சாமி, ஒரு முக்கியமான விஷயம், எவ்வளவு பணம் வேணாலும் தர்றேன், நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். அப்ப முன்னால பார்த்தது மூஞ்சி இல்லையா? வர்றான் வர்றான். வணக்கம். வணக்கம் சாமி, நீங்க இந்த கூடு விட்டு கூடு பாயிற வித்தைய எனக்கு கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. சாமி, மூஞ்சிய பார்த்து கத்து கொடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னது தெரியாதா? நான் சர்க்கஸ் கம்பெனில ஐயோ, அப்படின்னா என் பொண்டாட்டி டேய், நான் சொல்ற மாதிரி செய். ஊருக்கு வெளியில போய் உட்கார்ந்துரு, நான் போய் பணம் எடுத்துட்டு வர்றேன். அதை வாங்கிட்டு எங்காவது ஓடி போயிரு. என்ன சாமி விளையாடுறீங்களா? நான் சொல்றதை செய்டா, போடா. ஏன் சாமி குப்புசாமி பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணி தரமுன்னு கூட்டி பண்ணி இப்ப என்னடா நீங்க? ஏன் சாமி அந்த மலை மேல உட்கார்ந்த சாமி என்ன சொல்லுச்சு? அதெல்லாம் சொல்ல முடியாது. போடா போடானா, போடா. சாமி புணுத்தாய் வருது, புணுத்தாய் வருது, புணுத்தாயி புணுத்தாயி சாமி புணுத்தாயி. நம்ம புருஷன் கூடு விட்டு கூடு பாஞ்சு வந்துட்டார் போல இருக்கு. அதான் இவ்வளவு ஆசையா கூப்பிடுறாரு. என்னங்க என்னங்க என்னங்க? என்ன இவ சாமியார் என்னத்தான் கூப்பிட்டுருப்பா? புணுத்தாயி 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 வந்துட்டீங்களா? என்கிட்ட சொன்ன மாதிரியே வந்துட்டீங்களே. புணுத்தாயி என்னங்க பண்றது? புணுத்தாயி இந்த வேலை எல்லாம் என்கிட்ட நடக்க எல்லாம் இவர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு இல்லீங்க. என்னங்க அவரே ஏங்க இந்த பொண்ணு கைய புடிச்சு இழுத்த? அவ என் பொண்டாட்டியா? இவ புருஷன் செத்து ரொம்ப நாள் ஆச்சுயா. ஏதோ சாமியார் ரூபத்துல வந்து இவ புருஷன்ங்கறியா? பயா நீ போமா. நீங்க வாங்க நம்ம போலாம். கால கால முடிச்சு போடுவேன். அடிபட்டு சாகாத, மரியாதையா போயிடு. இப்பதான் போலீஸ் சாமியார பிடிச்சதா பேப்பர்ல படிச்சேன். ஒன்னையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன், ஜாக்கிரதை. ஏய், என்ன மிரட்டறியா? நான் தாண்டா அவளை தொட்டு தாலி கட்டின புருஷன். என்ன சந்தேகமா இருக்கா? பாக்குறியா? அண்ணே இப்ப என்ன பண்ணுவீங்க? ஒத்த மீச குப்புசாமி. சாமியா இந்த நாராயணனை ஏமாத்தினியா? மந்திரம் பண்ற அத பண்றேன்னு என்கிட்ட காசு வேற வாங்குனியா? சும்மா விட கூடாது. ஏய்யா, வெக்கமா இல்ல? ஏதாவது வேலை செஞ்சு பிழைக்க வேண்டியதானே? வேலை கூட செய்யறேன், வேலை தானே. வாயன் பின்னாடியே வா. 2 பேருக்குமா? உன் குடும்பத்துக்கே தர்றேன். இந்த பரந்த உலகத்துல வேலைக்கா பஞ்சம்?